Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 formatting in Excel 2013. We will see the topic formatting in Excel 2013 in the subtopic bold, italic and underline. In this first one, so normal ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் அசைன் பண்ணும்போது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் அந்த எக்ஸாக்டு டெக்ஸ்ட்டை போல்டாக நீங்கள் அசைன் பண்ணுறீங்களா, இட்டாலிக் ஃபாயின் ஃபார்மேட்டில் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா, ஆர் அண்டர்லைன்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுற இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்து அப்பியர் ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன், யூ கேன் எம்பசிஸ் த கண்டென்ட் ஆஃப் எ செல் by making the text bold by using italic or underline or double underline options. ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை நம்ம அசைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் யூ மேக்கிங் எ டெக்ஸ்ட் போல்டு, ஸோ போல்டு டெக்ஸ்ட்டாக நீங்கள் அசைன் பண்ணணும், ஆர் இட்டாலிக் ஸ்டைல்ஸை நீங்கள் அசைன் பண்ணணும், ஆர் அண்டர்லைன் ஆர் டபுள் அண்டர்லைன்ஸை நீங்கள் அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் அண்டு ஹவு டு செட் திஸ் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட். ஸோ அந்த எக்ஸாக்டு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஃபார்மேட் பண்ணும்போது போல்ட், இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன் ஆப்ஷன்ஸை செட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் இந்த செக்ஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நவ் இன் அவர் எக்ஸாம்பிள் ஒர்க் ஷீட் செலக்ட் த செல் A1:C1 அண்ட் கிளிக் த இட்டாலிக் பட்டன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற செல் ரேஞ்சஸ், ஸோ அந்த செல் ரேஞ்சஸ் தட் மீன்ஸ் A1 to C1 இருக்கிற செல் ரேஞ்சஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணியிருக்க அந்த செல் ரேஞ்சஸில் பாட்டமில் இருக்க ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் இட்டாலிக் ஃபாண்ட் ஸ்டைல்ஸை நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ அந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் அசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கோ டு செலக்ட் திஸ் இட்டாலிக் பட்டன். ஓகேங்களா? இட்டாலிக் பட்டன்ஸ் ஐ என்ற சிம்பிள்ஸ் உங்களுக்கு அசைன் ஆகும். நவ் கோ டு செலக்ட் திஸ் இட்டாலிக் பட்டன் ஆப்ஷன் அண்ட் செட் த செலக்டட் ரேஞ்ச். ஸோ அந்த செலக்டட் ரேஞ்ச் செல்ஸுக்கு இட்டாலிக் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தென் next one, to double underline the text, click the arrow next to underline and then select double underline in the drop down list. So exact text, so நீங்கள் ஒரு ஒர்க் ஷீட்டில் ரைட் பண்ணியிருக்கிற செல் கண்டென்ட்டில் டபுள் அண்டர்லைன் மார்க்கிங்கை நீங்கள் அசைன் பண்ணணும், ஆர் சிங்கிள் லைன் அண்டர்லைன் நீங்கள் அசைன் பண்ணணும் அப்படின்னா பை கோ டு செலக்டிங் திஸ் அண்டர்லைன் ஆப்ஷன். ஸோ இந்த அண்டர்லைன் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு now you can select these underline options. Underline options செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, ஸோ எக்ஸாக்டு செலக்டட் செல்ஸுக்கு செல்ஸ் கண்டென்ட்க்கு என்ன ஆகுதுன்னா அண்டர்லைன், சிங்கிள் அண்டர்லைன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். தென் ஆஃப்டர் யூ கேன் கோ டு சேஞ்ச் த அண்டர்லைன் ட்ராப் டவுன் ஏரோ. அண்டர்லைனில் இருக்கிற ட்ராப் டவுன் ஏரோ ஆப்ஷன்ஸை, ஏரோ நெக்ஸ்ட் பட்டன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டபுள் அண்டர்லைன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். நான் கோ டு செலக்ட் திஸ் டபுள் அண்டர்லைன் ட்ராப் டவுன் லிஸ்ட். அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இருக்கிற டபுள் அண்டர்லைன் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த செல் ரேஞ்சஸ் ஆஃப் கண்டென்ட்க்கு டபுள் அண்டர்லைன் உங்களுக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா? தென் how the text look after applying italic and double underline formatting to the cell range A1:C1. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த செல் ரேஞ்சஸ் A1ல் இருந்து C1 வரைக்கும் இருக்கிற செல் ரேஞ்சஸ்க்கு ஒரு லுக் அண்ட் ஆஃப்டர் பிளேயிங் த இட்டாலிக் அண்டு டபுள் அண்டர்லைன் ஆப்ஷன்ஸ் எப்படி நீங்கள் செட் பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? நவ் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் செலக்டிங் திஸ் போல்ட், இட்டாலிக் அண்டு டபுள் அண்டர்லைன் ஆப்ஷன் அண்ட் செலக்ட் யுவர் டேபிள் ரேஞ்ச் ஆஃப் செல். ஃபார் எக்ஸாம்பிள் த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் இஸ் A1, B1 and C1. that is the range of cells is equal to A1:C1. ஸோ A1:C1 மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா A1 செல்லில் இருந்து C1 செல்லு வரைக்கும் இருக்கிற செல்ஸை என்ன ஆகுனா செலக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஃபார் செல் செலக்டிங். ஸோ எக்ஸாக்டு செல் செலெக்ஷன்ஸில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் அண்டு எம்ப்ளாயி சேலரின்ற டெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகுது. ஸோ இந்த செலக்ட் ஆகிருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு தான் என்ன பண்ண போகிறீங்க. ஸோ இப்போது நவ் போல்ட் அண்ட் இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன் ஆப்ஷன்ஸ் அசைன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கோ டு செலக்ட் திஸ் போல்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ போல்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த செல் ரேஞ்சஸில் இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன ஆகுனா போல்ட் ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நவ் see this bold option. Okay, then next one you can go to click the italic file format. So italic styles நீங்கள் exact cell rangesக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா now select this italic, that means control plus I key.
by selecting this control plus I shortcut keys. Okay, now so after clicking this italic button, so italic buttons நீங்க click பண்ணதுக்கு அப்புறம் files என்ன மாதிரி change ஆகுது பாருங்க, italic font sizeல changes ஆகுது. ஓகேங்களா? so then last one options underline. so underline ல two options இருக்கு, single, that means single underline or double underline option. now you can select this option. single underlines நீங்க select பண்ணீங்க அப்படினா single underline marking in your exact selected cell range content. so நீங்க select பண்ணிருக்க அந்த range of cell contentல என்ன ஆகும், single underline வேணும்னா single underline assign ஆகும், otherwise double underline வேணும்னா double underline options உங்களுக்கு assign ஆகும். ஓகேங்களா? then so after selecting this single underline option, for example in the exact cell ranges single underline options நீங்க choose பண்ணதுக்கு அப்புறம் employee உடைய id, employee name, employee salary, இந்த 3 text of content cell rangesல இருக்கிற அந்த ranges of text க்கு என்ன ஆகுது, single underline assign ஆகுது. suppose if you want to select this double underline by the selected cell rangesல இருக்கிற text க்கு என்ன ஆகுனா double underline உங்களுக்கு assign ஆகும். ஓகேங்களா? now the shortcut key for the bold, italics and underline is, so shortcut keys பாத்தீங்கன்னா bold, italics and underlines கான shortcut keys என்னென்ன, so one by one நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். in this first one bold, so bold கான underline கான bold கான shortcut keys control plus B. so shortcut keys நீங்க யூஸ் பண்ணிட்டு bold assign பண்ணனும், so exact text content க்கு நீங்க bold assign பண்ணனும் அப்படினா now go to select this control plus B. okay, then next one italic format. so italic styles நீங்க exact cell ranges க்கு நீங்க செட் பண்ணனும் அப்படினா go to select this control plus I shortcut key. so control plus I shortcut key நீங்க press பண்ணீங்க அப்படினா italic file formats, அதாவது italic styles apply ஆகும். ஓகேங்களா? then next one is underline. so underline by using this control plus U. so control plus U கான shortcut keys நீங்க press பண்ணும்போது என்ன ஆகுதுனா underline options assign ஆகும். ஓகேங்களா? so நம்ம இன்னைக்கு கிளாसेसல bold னா என்ன, italics னா என்ன and underline options, இந்த exact 3 options font formatting options குள்ளார நம்ம எப்படி செட் பண்றது, and then after setting this output result என்ன மாதிரி உங்களுக்கு view ஆகும் அப்படின்றதை இன்னைக்கு செக்ஷன்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். next further classes ல another one topic பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். thank you.